அஜித் அவர்கள் கரூர் ஸ்டாம்பேடை பொறுத்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றின ஒரு வீடியோ நான் போடும்போது சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் அஜித் அவர்களை புகழ்ந்த அந்த கூட்டம் இவரையும் விமர்சிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்னாப்ஷாட்டு தான் அது, அந்த கமெண்ட்டு தான் அது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஆளோட ரசிகரையே உங்களால் சமாளிக்க முடியல. இப்போ இன்னொரு ஆளோட ரசிகரை நீங்கள் சீன்றீங்க, தாங்க மாட்டீங்க. பார்த்து வீடியோ முழுசாக பார்த்தியா? அவர் எல்லாரையும் பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கணும், அது பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும். இப்போ விஜய் அவர்களும் தாக்கி தான் பேசியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ முழுசாக பார்த்தேன். முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவான பதிவு தான் அது. அந்த ஸ்டேட்மெண்ட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்டு தான். எங்கே இது பொதுவான கருத்தாக மாறி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா மேலே அங்கே கட்சிக்காரங்க மேலே போட்ட மாதிரி கேஸை இந்த சைடில் காவல்துறையிலேருந்து யார் மேலேயாவது இல்லை அரசு மேலேயாவது ஏதாவது ஒரு நடவடிக்கை அவங்க மேலே இருந்திருந்தால் இது பொதுவான ஒரு கருத்தாக வந்து உக்காந்துருக்கும். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சைடாகவே எல்லா அக்யூஸும் ஆயிருக்கு சிபிஐ விசாரணை கொண்டு. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தரை மட்டும் தப்பு சொல்லாதீங்க, இதுக்கு நம்ம எல்லாரும் காரணம்னு சொல்லி அதை பொதுப்படியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதை நியாயம் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது முழுக்க முழுக்க தன்னுடைய நண்பனுக்கு அவரோட ஆதரவு. அது அரசியலுக்கு வந்திருக்க நண்பனுக்கு சினிமாவில் இருக்க நண்பன் கொடுக்குற சப்போர்ட் அது. இதை புரிஞ்சுக்கங்க. இதுக்கும் விமர்சனம் பண்ணுவீங்க, ஏதாவது கமெண்ட் பேசுவீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதோ சமீபத்தில் இங்கே நம்ம ஆந்திராவில் இப்போ இன்றைக்கி நினைக்கிறேன் கோயில் ஸ்டாம்பேடில் ஒரு 10 பேர் இறந்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் சாமி மேலே கொலை பழியும் அங்கே இருக்க பூசாரிங்க மேலே கேஸும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அவசர அவசரமாக ஓடி வந்தாங்கல்ல, பரபரப்பாக வேலை பார்த்தாங்கல்ல, அந்த கூட்டம்லாம் இந்த நாமக்கல் எக்ஸல் காலேஜில் 400 பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மயக்கம் போட்டாங்க. 5 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு என்ன ரியாக்ஷன்னு தெரியலையே, ஏன் இவ்வளோ அமைதின்னு தெரியலையே. இப்போ அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம், எல்லாமே உயிர் தான். பார்த்து பண்ணுங்கள்.